ஏராளமான குழுக்கள் எனக்கு உங்களுக்கு 9, 10, 11 வந்தால் நிதி சம்பந்தமானதை நீங்கள் படிப்பீங்க இலக்கிய. இவங்களால நிறைய வேலைகள் நடக்கும். குறிப்பாக அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கும் தான் அபிவிருத்தி அடையாத நாடுகளுக்கும் இவங்களோட பங்களிப்பு மகத்தானதாகும். அந்த அடிப்படையில தான் நீங்க பார்க்கலாம், இங்க வந்திருக்கின்ற இந்த இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட் குளோபல் மிஷன் என்ற நிறுவனத்துல இவர் தான் எங்களோட டிரெக்டர். அடுத்து நான் பெருமையோடு நான் இங்கே சந்தோஷமாயிட்டு இவர் சக்தி டிவி நான் பார்க்குறோமே இங்கே இன்னைக்கு சக்தி டிவி சக்தி சரச மகாராஜா குரூப்ல ஒரு ஒரு தமிழ் பிரிவுக்குரியதான் அந்த சக்தி டிவி. அந்த சக்தி டிவியில ஒரு பிரதான ஒரு அங்கத்தவராக இருக்கிறார். இவர்கள் எங்களோட டிரெக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார் அவர்கள். அடுத்தது எங்களோட தங்கச்சிமார்கள் நீங்களே ஸ்காலர்ஷிப் செஞ்சீங்க. எங்களுக்கு 2-3 செமினார் இந்த வருடம் மூலமா இந்த வருடம் செஞ்சு தந்தாங்க. அந்த அடிப்படையில் ரிஸ்வான், ஜெயினத், ருக்ஸான் இந்த சகோதரர்கள் வந்து உங்களோட தம்பி தங்கச்சிமாருக்கும் எங்களுக்கு முந்தைய உதவி செஞ்சாங்க. எனவே இன்றைய நான் நினைக்கிறேன் இவங்க எதிர்காலத்தில் எங்களோட பாடசாலைக்கு உங்களை போட்டு படிக்கக்கூடிய கஷ்டப்படுகின்ற மாணவர்களுக்கு உதவி செய்வதற்கு காத்திருக்கிறாங்க. நான் இன்றைக்கு அந்த அடிப்படையில் முதலாவது இவங்களை வருக என்று வரவேற்பதோடு இன்றைக்கு இந்த நாள் எல்லாம் எங்களை கஷ்டப்படுறவர்கள் கஷ்டப்பட்டு இவங்களுக்கு குடும்பங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களோடு அதையும் கஷ்டப்பட்டு அதை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்காக நேர காலம் ஒதுக்கி வந்ததுக்காக என்னோட டிரெக்டர் உட்பட ஏனைய சகோதரர்களுக்கும் ஜஸாக்குமுல்லா ஹைர். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு என்ன செய்யணும், மேலும் மேலும் நாங்கள் ரஹ்மத்து செய்யணும். என்ன அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நாங்களும் ஒரு காலத்தில் என்ன இவங்களெல்லாம் நான் இவங்களோட ஹிஸ்டரி கேட்டாலும் பெரிய வசதி இருக்காது. இவங்களும் உங்களை மாதிரி படித்து இன்றைக்கு ஏதோ ஒரு நிலையில அவங்களாலையும் சரி இல்லாட்டி யாருக்கு எடுத்து சரி காரணத்துக்கான ஒரு அமைப்பை நிறுவி இப்படி உதவி செய்வது பெரிய பெரிய விஷயம். ஏன்னா நான் பார்க்கணும், ஏன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யறது மற்றவருக்கு உதவி செய்வது கஷ்டமான வேலை. காலம் இதுல நீங்க பார்க்கலாம், நாங்கள் வெள்ளா நிறுத்தத்தால் கடந்த மாதம் பாடசாலையெல்லாம் மூடப்பட்டு இலங்கையில பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் அறிந்ததோட கிட்டத்தட்ட 1000 பேர் மட்டும் என்ன மண் சரிவுகளுக்கும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சாங்கன்னா இந்த குழு பெரிய ஒரு சேவை செஞ்சு உண்மையிலே நாங்கள் போயிட்டு பார்வையாளர்களாக தான் இருந்து வந்தோம். 1-2 வீடுகளை கலைஞர்கள் அப்படித்தான் எங்கடது இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு வேலை திட்டம் கொண்டு போயிட்டு இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் தஆலா மேலும் அவங்களுக்கு ரஹ்மத்து செய்ய வேண்டும் என்று கூறி வருகை தந்ததற்காக முதல் கண் உங்களை நன்றிகளை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இதை எனக்கு கோஆர்டினேட்டர் ஆகின்ற இதுக்கு ஜன்னத் அவங்க எங்களோட பெற்றோர் பாடசாலைகள் பெற்றோர் ஒருவர், அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூறி மற்ற சகோதரர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூறி அடுத்தது என்னோட ஜெயினத் சகோதரர்கள் ஸ்கூல் வந்து நான் வந்து ஓரவல் செய்கிற டைமில் பொறியியல் ஸ்கூலில் பார்த்து நல்ல பெருமையாக கலைச்சாங்க. இந்த ஸ்கூலில் நான் வந்து படித்தது மாற்றல் ஆமினா, நான் வரது மாற்றல தான். அப்போ ஆமினா வந்து தனித்தர கேர்ள்ஸ் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கோம் எனக்கு. அப்போ நான் படிக்கும்போது உப்புவலை புரிவலை ஸ்கூல் வந்து நல்ல ஃபேமஸ். அறிவியல் ஸ்கூல் புரிவலை ஹமீதியா கல்லூரி நல்ல நல்ல விதமாக கிடைப்பாங்க. உங்களோட ஸ்கூல் பிள்ளைகள் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு தான் டீச்சர்னா ஓரளவு செய்ய வந்தாங்க, எக்ஸாம் எழுத வந்தாங்க. பிள்ளைகள் வந்து அப்படி டீசன்ட். எங்களோட ஸ்கூலை விட ஓட இருக்கிற ஸ்கூல் நல்ல டீசன்ட், நல்ல இது நல்ல மதிப்பு நல்ல பேர் இருந்தாங்க. மாஷா அல்லா அப்போவே
நான் நினைச்சேன் அநியாயம் எனக்கும் குருவிலை ஸ்கூலுக்கு போயிருச்சு ஓரல் எது செய்யிருச்சு அப்படின்னு எனக்கு மனசுல ஒரு ஆசை இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ராஜாட வேலை எப்படியோ நான் எப்படியோ ஒப்போலையும் கல்யாணம் வந்து இந்த ஏழப்புள்ள இந்த குருவிலை ஸ்கூலில் படிக்கிறேன். ஏன்னா கணவர் டீச்சர் தான் படித்தது. டீச்சர் நல்லா தெரியும். எனக்கும் கணவரோட ஃபேமிலி எல்லாமே டீச்சர் தான் படித்தாங்க. டீச்சர் நல்லா தெரியும் ஃபேமிலியை. அப்போ இப்போ வந்து நாங்கள் ஸ்கூல் இங்கே சேர்த்து எங்கள் மகனை இங்கே தான் படிக்கிறாரு. கிரேட் 10ல் யூசுப் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவருக்கு அவர் காய்ச்சல் அவர் வரணும் வரல. மாஷால்லா நீங்கள் எல்லாரும் இந்த ஸ்கூல் பேரையும் பெருமையும் காப்பாற்றுறது உங்களோட கையில் தான் நீங்கள் வந்து உங்களோட தம்பி தங்கச்சி வைக்கட்டும், உங்களோட தாத்தா நானமா வைக்கட்டும், இந்த ஸ்கூல் பேரும் பெருமையும் காப்பாற்றுறது உங்களோட கையில் தான் நல்லா படித்து இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் சேவை செய்யணும். எங்களை விட நீங்கள் அதிகமாக செய்யணும். அதிகமாக சேர்த்து நீங்கள் நல்லா படிக்கணும். எங்களை காலத்தில் மாதிரி தான் உழைக்கணும். மாஷால்லா இப்போ எது எடுத்தாலும் நான் வந்து எடுக்கிறதுனால யாரும் டீச்சரை தேடி போகணும், சார் மாதிரி தேடி போகணும், எங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போ அப்படி இல்லை. இப்போ எடுத்தால் ஃபோன் அடிச்சு எல்லாமே வருது. ஈஸியாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லா முறையும் இருக்குது. அதனால உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் வேண்டி போடுறேன். என்ன சொன்னால் நீங்கள் நல்ல முறையில் படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து இந்த ஸ்கூல் பேரை பாதுகாக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்கூலுக்கு நல்ல சேவைகள் செய்யணும். அதுதான் என்னுடைய ஆசை. நன்றி.